நேற்று நள்ளிரவிலே நான் என் முறையை தயாரித்துக் கொண்டிருந்தேன். என்னை நானே கேட்டுக்கொண்டேன், இத்தனை தெளிவாக இருக்கும் போது ஏன் இதை பிரச்சனையாக்குகிறார்கள்? என் புரிதலுக்கு இத்தனை தெளிவாக இருக்கும் போது அவர்களும் படித்திருப்பார்களே. இந்த பிரச்சனை ஏன் எழுகிறது? அடிப்படை பிரச்சனையே ஊடுருவல்காரர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்காமல் வைத்திருப்பது. மதிப்பிற்குரிய அவைத் தலைவர் அவர்களே, இவர்கள் 200 முறை வெளிநடப்பு செய்தாலும் கூட நாங்கள் ஒரு ஊடுருவல்காரரை கூட இந்த நாட்டில் இருக்க அனுமதிக்க மாட்டோம். இது எங்கள் என்டிஏவின் கொள்கை. அவைத் தலைவர் அவர்களே, டிடெக்ட், அதாவது தேடுங்கள், டெலீட் செய்யுங்கள், வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குங்கள், மேலும் அவர்களை டிபோர்ட். நாங்கள் அரசியல் சட்ட வழிமுறைகளை பின்பற்றி டிடெக்ட், டெலீட் மற்றும் டிபோர்ட் இதை நிறைவேற்றிய தீர்வோம். இவர்கள் அவையை விட்டு ஏன் ஓடி போனார்கள்? நான் இவர்களை பற்றி ஒன்றுமே பேசவில்லையே. காங்கிரஸ் கட்சி பற்றியும் எதையும் பேசவில்லையே. நான் பேசியதெல்லாம் ஊடுருவல்காரர்களை தேசத்திலிருந்து வெளியேற்றுவது பற்றி. இவர்கள் வெளியேறிவிட்டார்களே. ஒருவேளை நான் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைத்தால் திரு ஜவஹர்லால் நேரு பற்றி, இந்திரா அவர்கள் பற்றி, அவருடைய தந்தை பற்றி, சோனியா அவர்கள் பற்றி அப்போது ஓடியிருந்தால் புரிந்து கொள்ளலாம். இவர்கள் ஊடுருவல்காரர்களுக்காக ஏன் ஓடுகிறார்கள் என்றால், பாருங்கள், எங்களுடைய கொள்கை என்னவென்றால் டிடெக்ட், டிலீட் மற்றும் டிபோர்ட். இவர்களுடைய கொள்கை என்ன? ஊடுருவலை இயல்பாக்கிவிடு, அதன் பிறகு அங்கீகாரம் அளித்துவிடு, தேர்தலிலே வாக்காளர் பட்டியலிலே இவர்களை சேர்த்து வாக்கு வங்கியாக்கிவிடு. ஆனால் ஐயா, நீண்ட காலம் இதை அனுமதிக்க முடியாது. நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன், என் கட்சியின் கொள்கையும் இதுதான். ஆனால் நான் நம்புகிறேன், மக்கள் தொகையிலே இத்தனை பெரிய மாற்றம் ஏற்படுவது தேசத்தின் தலைமையிலே தொங்கும் மிகப்பெரிய கத்தி. இந்த தேசம் ஒரு முறை மக்கள் தொகை அடிப்படையில் பிளவுபட்டு போனது. வரவிருக்கின்ற தலைமுறை இந்த தேசத்திலும் ஒரு பிளவை எதிர்கொள்வதை நாங்கள் விரும்பவே இல்லை. ஆகையினாலே மிக முக்கியமானது என்னவென்றால், இந்த தேசத்திலே ஊடுருவலை தடுத்தே ஆக வேண்டும். அவைத் தலைவர் அவர்களே, 2014க்கு பிறகு தோற்பதே வாடிக்கையாகி போனது. தோல்வியா வழக்கமாகி போன பிறகு, ஆமாம் ஜெயித்தீர்கள், ஆனால் தோற்பதும் வாடிக்கையாகியது அல்லவா? அவை முன்னவரே, தோல்வி வாடிக்கையாகி போன பிறகு இவர்கள் முதன்மையான விஷயமாக இவிஎம்ஐ குறிவைத்தார்கள். இன்று உங்கள் வாயிலாக அவைக்கும் அவை வாயிலாக நாட்டு மக்களுக்கும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இவிஎம்ஐ யார் நாட்டுக்கு கொண்டு வந்தார்கள்? அவைத் தலைவர் அவர்களை யார் அறிமுகப்படுத்தினார்கள்? மார்ச் மாதம் 15ஆம் தேதி 1989 ராஜீவ்காந்தி இந்த நாட்டின் பிரதமராக இருந்தபோது அப்போது இவிஎம்ஐ அறிமுகப்படுத்தும் சட்ட திருத்தம் கொண்டு வந்தார். இப்போது ராஜீவ்காந்தியின் இவிஎம் சட்ட திருத்தத்தையும் நீங்கள் எதிர்க்கிறீர்கள். அவைத் தலைவர் அவர்களை இதற்கு பிறகு கேளுங்கையா என்ன செயல்பாடு நடந்தது என்று. இதற்கு பிறகும் கூட இவிஎம்முக்கு எதிராக யார் மனு கொடுத்தார்கள்? இந்த தேசத்தின் உச்சபட்ச நீதிமன்றத்தின் 5 நீதிமான்களின் குழு ஒன்று அமைக்கப்பட்டு இவிஎம்மின் சட்ட திருத்தத்தை 2002ஆம் ஆண்டிலே உகந்தது என்று கூறினார்கள். ராஜீவ்காந்தியையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, உச்ச நீதிமன்றத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு 98ஆம் ஆண்டிலே மத்திய பிரதேசம், ராஜஸ்தானம், தில்லி இவற்றிலே வெறும் 16 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும் பரிசோதிக்கப்பட்டது. எத்தனை கவனமாக செய்யப்பட்டது, இதையும் முழுவதும் தெரிவிக்கிறேன். உட்காருங்கள். இதில் எத்தனை கவனமாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டது பாருங்கள். மத்திய பிரதேசம், ராஜஸ்தானம் மற்றும் தில்லி இந்த மாநிலங்களின் வெறும் 16 சட்டமன்ற தொகுதிகளில் இது சோதனை செய்யப்பட்டது. அனைத்து வித சோதனைகளுக்கு பிறகு இவிஎம்மின் பயன்பாடு முதன்முறையாக ஒட்டுமொத்த தேசத்திலும் 2004ஆம் ஆண்டிலே செய்யப்பட்டது. 2004க்கு மகத்துவம் உண்டு மன்ற தலைவரே. முதன்முறையாக 2004 நடந்தது. மொத்த மக்களவை தேர்தலில் எங்கள் ஆட்சி காலத்திலே இவிஎம் பயன்படுத்தப்பட்டது. ராஜீவ்காந்தி கொண்டு வந்தார். அப்போதிலிருந்து 2004 வரை. மேலும் 2004 தேர்தலில் யார் ஜெயித்தார்கள்? அவர்கள் ஜெயித்தார்கள். அந்த நேரத்தில் இவிஎம் பற்றிய விவாதம் இல்லை. 2009 தேர்தல் நடந்தது. முழுவதும் இவிஎம் மூலம் நடந்தது. இவர்கள் ஜெயித்தார்கள், மௌனியானார்கள். 2014 நாங்கள் ஜெயித்தவுடன் கோ 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 என்று கூவுகிறார்கள்.
மன்ற தலைவரே, இதெல்லாம் கேட்க, அதாவது சட்டத்தை கொண்டு வந்தீர்கள், இயந்திரத்தை கொண்டு வந்தீர்கள், தேர்தல் இயந்திரத்திலே முதலில் ஜெயித்தீர்கள், இரண்டாவது தேர்தலிலும் ஜெயித்தீர்கள், ஜாலியாக 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தீர்கள். ஆனால் தோற்ற பிறகு ஒப்பாரி வைக்கிறீர்கள்.